ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக அன்றைக்கி மார்க்கெட்டை பார்த்துருப்பீங்க, போட்டு துவச்சி எடுத்துட்டாங்க. ஸோ நிஃப்டி 50 இன்றைக்கி ஒரு 76 பாயிண்ட்ஸ் அடிச்சிருக்காங்க. சென்செக்ஸ் ஒரு 379 பாயிண்ட்ஸ் அடிச்சிருக்காங்க. நிஃப்டி பேங்க் ஒரு 472 பாயிண்ட்ஸ் அடிச்சிருக்காங்க. இன்னைக்கு பயங்கரமான அடியே நிஃப்டி பேங்கும் நிஃப்டி ஐடியும் தான். நெக்ஸ்ட் பிஎஸ்சி ஸ்மால் கேப் ஒரு 12 பாயிண்ட்ஸ் மைனஸில் இருக்குது. நிஃப்டி ஐடி பார்த்தீங்கன்னா 412 பாயிண்ட்ஸ் டவுனில் அடிச்சிருக்காங்க. ஸோ ஓவரால் ஆட்டு மார்க்கெட்டில் பார்க்கும்போது செல்லிங் ப்ரெஷர் இருக்க சான்சஸ் இருக்குது. நேற்றே எஃப்ஐஎஸ் கிட்டத்தட்ட 855 கோடி விற்றுருக்காங்க 1ஆம் தேதி. ஸோ இன்னைக்கு 2ஆம் தேதியும் மார்க்கெட்டில் செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த ரெட்சி அட்டாக் அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஒன்று ரெட்சியில் பார்த்தீங்கன்னா இவங்க அமெரிக்கா அவங்களோட போர்க்கப்பலை நிறுத்திருந்தாங்க. இப்போ ஈரானும் அவங்களோட கடற்படையை அனுப்புறதா பிளான் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்தியா இப்போ யார் பக்கம் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிப்படுது. ஓவரால் ஆட்டு ஆட்டோமோட்டார் சைக்கிள் செக்மெண்ட்ஸோட வெஹிக்கிள் சேல்ஸ் டிசம்பர் மாதம் சேல்ஸும் வந்திருந்து. நான் அதை நேற்றே போட்டிருக்கணும், பட் நேற்று எனக்கு டைம் இல்லை. ஃபுல் நியூ இயர் செலிப்ரேஷனால் அதை டேக் ஓவர் பண்ண முடியல. ஸோ இன்னைக்கு அந்த டேட்டாவை எடுத்திருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு ஐடிசியில் ஒரு அப்டேட் வந்திருந்து. ஐடிசியில் அப்டேட் பார்த்தீங்கன்னா ஐடிசி மைக்ரோசாஃப்ட் ஸ்கைமெட் இவங்களுக்கு கூட கை கோர்க்குறாங்க. எதுக்கு கை கோர்க்குறாங்க? டொபாக்கோ ஃபார்மர்ஸை காப்பாற்றுறதுக்கு ஃப்ரம் வெதர் வகாரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ வெதர் நம்ம நினைக்க மாதிரி கிடையாது. இயற்கை சீற்றம், இயற்கை பேரிடர் எப்போ வேணாலும் நடக்கலாம். ஸோ அதை இந்த டெக்னாலஜி இவங்க எல்லாம் மைக்ரோசாஃப்ட் ஸ்கைமெட் இவங்கெல்லாம் டெக்னாலஜியில் புலின்னு சொல்லலாம். ஸோ இவங்க கொஞ்சம் முன்கூட்டியே சொல்லிடுவாங்க. ஸோ இந்த டைமில் இது நடக்கும்னு சொல்லி ஃபார்மருக்கு இவங்க முன்னாடியே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க டொபாக்கோ ஃபார்மர்ஸுக்கு. ஸோ இந்த இயற்கை சீற்றம், இயற்கை பேரிடர்னால டொபாக்கோ ஃபார்மர்ஸுக்கு லாஸ் ஏற்படுறதை தடுக்கலாம். ஸோ டொபாக்கோ ஃபார்மர்ஸுக்கு லாஸ் ஏற்பட்டால் ஐடிசிக்கு லாஸ் ஏற்படுறது மாதிரி சமம். குறிப்பாட்டு ஐடிசியோட டொபாக்கோ எக்ஸ்போர்ட் ரெவன்யூ மட்டுமே 800 900 கோடி வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி இந்த லாஸை ஃபேஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த கம்பெனி மைக்ரோசாஃப்ட் ஸ்கைமெட் இவங்களுக்கு கூட ஒரு ஜாயின் கைகோர்த்து இவங்க டொபாக்கோ ஃபார்மர்ஸுக்கு முன்கூட்டியே பருவகால மாற்றம் அதெல்லாம் சொல்கிறாங்க. இயற்கை பேரிடர்லேருந்து தப்பிக்கிறதுக்காண்டி இவங்களுக்கு லாஸை ஃபேஸ் பண்ணாமல் ஃபார்மர்ஸ் லாஸை ஃபேஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வேண்டி இவங்களுக்கு கூட கைகோர்க்குறாங்க. இது ஐடிசியில் ஃபர்ஸ்ட் அப்டேட்டு. ஐடிசியில் இன்னொரு முக்கியமான அப்டேட் பார்த்தீங்கன்னா ஐடிசி அவங்களோட கிளவுட் கிச்சன் பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பைலட் ப்ராஜெக்ட் மூலமாட்டு பெங்களூரில் அவங்க ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஐடிசியோட கிளவுட் கிச்சன் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா என்னன்னா நார்த் இந்தியன் லஞ்சு, டின்னர், பேக்கரி ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் டெலிவரி ஆப்ஸ் மூலமாட்டி இவங்க செல் பண்ணுவாங்க. ஸோ இது பெங்களூரில் பைலட் ப்ராஜெக்ட் மூலமாட்டு 19 பிளேசஸில் இவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது 19 கிளவுட் கிச்சன் பெங்களூரில் ரன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இப்போ சென்னையிலேயே இவங்க 4 இது ரன் பண்ணுறாங்க அப்படிங்கிற அப்டேட் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் மும்பை, டெல்லி, கொல்கத்தா இதில் தொடர்ந்து இவங்க பண்ணுவாங்க இந்த கிளவுட் கிச்சன் பிஸ்னஸில் அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது ஐடிசியில் அப்டேட்டு. அதாவது ஐடிசி கிளவுட் கிச்சன் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற அப்டேட். டாடா ஸ்டீலில் அப்டேட்டு. டாடா ஸ்டீல் டின் பிளேட் கம்பெனி ஆஃப் இந்தியா லிமிடெட் இவங்க கூட மெர்ஜர் ஆக போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட் கிடச்சிருந்து. ஸோ ஜெஃப்ரிஸும் டாடா ஸ்டீலுக்கு பை கால் கொடுத்துருக்காங்க. ஸோ டாடா ஸ்டீலுக்கு இந்த டின் பிளேட் கம்பெனி ஆஃப் இந்தியா லிமிடெட் கூட மெர்ஜ் பண்ண போகிறான்னு சொல்லியிருந்தேன்ல, இதுக்கு நேஷனல் கம்பெனி ஆஃப் லா ட்ரிபியூனல் இவங்க அப்ரூவலும் கொடுத்துருக்காங்க இந்த மெர்ஜருக்கு. ஸோ இது டாடா ஸ்டீலில் ஒரு பாசிட்டிவ் நியூஸ். கரண்ட் ஷேர் ப்ரைஸ் 137 ரூபாயில் இருக்குது. பட் நான் இந்த ரேஞ்சிலலாம் வாங்க மாட்டேன். 100 ரூபாய்க்கு போனால் பார்க்கலாம் டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும். ஸோ அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணி தான் இருப்பேன். நெக்ஸ்ட் என்எம்டிசியில் அப்டேட். இவங்க அயன் ஓர் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 200 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அயன் ஓர் ப்ரைஸை நெக்ஸ்ட்டு இது டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால ஸ்டீல் ரா மெட்டீரியல்ஸோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது டிசம்பர் 2ஆம் தேதியிலேருந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இவங்க லம்ப் அயன் ஓர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5600 ரூபா அப்படி வச்சுருக்காங்க டன்னுக்கு. இப்போ அது இதுக்கு முன்னாடி 5400 ரூபாயிட்டு இருந்ததை இப்போ 5600 ரூபாய்ட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க டன்னுக்கு. நெக்ஸ்ட்டு ஃபைன்ஸோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் 4910 ரூபாயாட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி 4660 ரூபாயாட்டு இருந்தது ஒரு டன்னுக்கு. இப்போ 4910 ரூபா பெர் டன்னுக்கு அப்படி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது என்எம்டிசியில் ஒரு அப்டேட்டு. நெக்ஸ்ட் இந்த ஆட்டோ செக்மெண்ட்ஸில் உள்ள அப்டேட் எல்லாம் கிளியராக பார்த்துரும். நான் அதாவது நேற்று சொல்ல மறந்துட்டேன். ஸோ அந்த ஆட்டோ செக்மெண்ட்ஸ் அப்டேட்லாம் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் அசோக் லேலாண்டில் அப்டேட் பார்த்தீங்கன்னா அசோக் லேலாண்ட் அவங்களோட சேல்ஸ் டிசம்பர் சேல்ஸ் 10% ட்ராப் ஆயிருக்கு. 16324 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. அதே இது டிசம்பர் 2022 கூட கம்பேர் பண்ணும்போது 10% கீழே தான் விழுந்திருக்கு ஏரானியர். அந்த டைமில் அவங்க 18138 வெஹிக்கிள்ஸ் விற்றுருக்காங்க. ஆனால் இப்போ அவங்க வெறும் 16324 யூனிட்ஸ் தான் விற்றுருக்காங்க. ஸோ 10% ட்ராப் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் அவங்களோட டொமஸ்டிக் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா
அது 15,323 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. அதுவும் 10% இயர் ஆன் இயர் கீழே தான் விழுந்திருக்கு. சேம் மந்த் ப்ரீவியஸ் இயரில் 17,112 வெஹிக்கிள்ஸ் விற்றுருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்களோட மீடியம் அண்ட் ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா அது 12% டிக்ளைன் ஆயிருக்கு. மீடியம் அண்ட் கமர்ஷியல் வெஹிக்கிள் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 12% அசோக் லேலாண்டுக்கு வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. 10,800 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. அதே இயர் ஆன் இயர் சேம் மந்த் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா 12,262 வெஹிக்கிள்ஸ் விற்றுருக்காங்க. ஸோ வெஹிக்கிள் சேல்ஸ் வந்து அசோக் லேலாண்டில் வந்து கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. நியர்லி 10 to 12% அடி வாங்கியிருக்கு. டாடா மோட்டார்ஸ்ட வந்து அப்டேட். டாடா மோட்டார்ஸ் அவங்களோட டொமஸ்டிக் சேல்ஸ் வந்து டிசம்பர்ல 4% ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 76,138 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க டாடா மோட்டார்ஸ். ஆனால் இன்னைக்கு வந்து பாசிட்டிவ் நியூஸ் தந்த மோட்டார் கம்பெனி காட்டி தான், நெகட்டிவ் நியூஸ் தந்த மோட்டார் கம்பெனி காட்டி தான். ஆக்சுவலாக அன்னைக்கு வந்து ஓவரால் ஆட்டோ செக்மெண்ட்ஸ் எல்லா ஸ்டாக்ஸுமே அடிச்சிருக்காங்க. நான் அன்னைக்கு எடுத்து பார்க்கும்போது அசோக் லேலாண்டும் சரி, டாடா மோட்டார்ஸும் சரி, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா சரி, எல்லா கம்பெனிஸுமே, மாருதி சுசுகியும் சரி, எல்லா கம்பெனிஸுமே ரெட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி டாடா மோட்டார்ஸ் வந்து 76,130 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. அதே இது சேம் டிசம்பர் 2022 லாஸ்ட் இயரில் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 72,997 வெஹிக்கிள்ஸ் தான் விற்றுருக்காங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டாடா மோட்டார்ஸில் வந்து அப்டேட் பார்த்தீங்கன்னா அவங்களோட எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அண்ட் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் அதில் டொமஸ்டிக் மார்க்கெட்டில் 43,470 யூனிட்ஸ் வந்து டிசம்பர் 2023 விற்றுருக்காங்க. அதே இது டிசம்பர் 2022 சேம் மந்த் டிசம்பர் 2022 பார்த்தீங்கன்னா 40,043 வெஹிக்கிள்ஸ் தான் விற்றுருக்காங்க. ஆனால் இப்போ 43,470 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. நியர்லி 9% இந்த செக்மெண்ட்ஸ்லேயும் உங்களுக்கு இன்க்ரீஸ் இருக்குது. ஸோ அதாவது கரண்ட் இயர் டிசம்பர் 2023 மட்டும் அவங்க வந்து எவ்வளோ வெஹிக்கிள்ஸ் மொத்தம் விற்றுருக்காங்கன்னா 5,53,000 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. இது டாடா மோட்டார்ஸில் வந்து அப்டேட். இது யார் சொல்லியிருக்காங்கன்னா அந்த டாடா மோட்டார்ஸோட சைலேஷ் சந்திரா மேனேஜிங் டைரக்டர் அவர் தான் சொல்லியிருக்காரு. ஏச்சர் மோட்டார்ஸும் இன்னைக்கு வந்து கீழே தான் விழுந்திருந்து. அதாவது அவங்களோட சேல்ஸ் டிசம்பர் சேல்ஸில் 2 வீலர் செக்மெண்ட்ஸில் அடி வாங்கிட்டாங்க. அதாவது இந்த 2023 டிசம்பரில் பார்த்தீங்கன்னா அவங்க 63,387 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. ஸோ டிசம்பர் 2022 பார்த்தீங்கன்னா அவங்க 68,000 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. ஸோ அதனால 7% வந்து இயர் ஆன் இயர் வந்து டிப் ஆயிருக்கு. ஸோ அதனால அந்த 2 வீலர் செக்மெண்ட்ஸில் அதனால இன்னைக்கு அந்த ஷேர் ப்ரைஸ் வந்து நியர்லி 2% கிட்ட ரெட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்து மைனஸில். இது ஈச்சர் மோட்டார்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களும் அந்த 2 வீலர் செக்மெண்ட்ஸில் நெகட்டிவ் அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க அவங்களோட டிசம்பர் சேல்ஸில். டிவிஎஸ் மோட்டார் கம்பெனியும் அவங்களோட டிசம்பர் சேல்ஸை சொல்லியிருக்காங்க. டிவிஎஸ் மோட்டார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3,01,898 வெஹிக்கிள்ஸ் நாங்கள் விற்றுருக்கோம். 25% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த டிசம்பர் மந்தில் 11,232 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. அதுவும் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே டிசம்பர் 2022 வாங்க 11,071 எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் விற்றுருந்தாங்க. ஸோ அதான் கம்பேர் பண்ணும்போதும் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது டிவிஎஸ் மோட்டார் கம்பெனியில் வந்து அப்டேட். மாருதி சுசுகியில் வந்து அப்டேட் பார்த்தீங்கன்னா அவங்களோட டோட்டல் சேல்ஸ் 1.28% டவுன் ஆயிருக்கு. அதாவது டிசம்பர் 2023 1,37,551 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க மாருதி சுசுகி. இது வந்து 1.28% வந்து டிக்ளைன் ஆயிருக்கு அவங்களோட டோட்டல் சேல்ஸில். இவங்க வந்து சேம் மந்த் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 1,39,347 யூனிட்ஸ் விற்றுருந்தாங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 1.28% மாருதி சுசுகி வந்து டிக்ளைன் ஆயிருக்கு அவங்களோட டோட்டல் சேல்ஸில். மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 35,171 வெஹிக்கிள்ஸ் டொமஸ்டிக் மார்க்கெட்டில் சேல் பண்ணியிருக்காங்க. இது அவங்களோட க்ரோத் பார்த்தீங்கன்னா 24% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓவராலாக எக்ஸ்போர்ட்டும் சேர்த்து 36,349 வெஹிக்கிள் சேல் பண்ணியிருக்காங்க. மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவோட பேசஞ்சர் வெஹிக்கிள் சேல் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2023 35,174 யூனிட்ஸ் ஆட்டு இருக்குது. அதே இது நவம்பரில் போன மாதம் அவங்க 39,981 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. ஸோ மந்த்லி அண்ட் மந்த்லி கம்பேர் பண்ணும்போது 12% கீழே விழுந்திருக்காங்க மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா. ஏப்ரல் அண்ட் டிசம்பர் இந்த காலகட்டத்தில் 2023 ஏப்ரல் அண்ட் டிசம்பர் இந்த காலகட்டத்துக்குள்ள மஹிந்திரா வந்து 3,33,764 எஸ்யூவி சேல் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பேசஞ்சர் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா 3,33,777 யூனிட்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. இது எஸ்யூவியில் பார்த்தீங்கன்னா 29% இயர்லி ஜம்ப் சேல்ஸு. அதே இது பேசஞ்சர் செக்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 28% வந்து சேல்ஸு க்ரோத் ஆயிருக்கு. அதாவது இதில் எஸ்யூவி செக்மெண்ட்ஸில் 29% க்ரோத் இயர்லி ஆன் இயர்லி பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட்டு பேசஞ்சர் வெஹிக்கிளில் 28% க்ரோத் ஆயிருக்கு. இது மஹிந்திராவில் வந்து அப்டேட்டு. எம்ஜி மோட்டார்ஸ்ட்டு வந்து அப்டேட் பார்த்தீங்கன்னா மோரிஸ் கேரேஜ் இவங்க வந்து 18% க்ரோத் இந்த ஃபினான்ஷியல் இயர் 23
எம்ஜி மோட்டார் அவங்கள்ட்ட வந்து அப்டேட் பார்த்தீங்கன்னா மாருஸ் கேரேஜ் இவங்க வந்து அவங்களோட டோட்டல் அதாவது ஒரு வருஷம் ஃபுல்லாக எவ்வளோ கார் விற்றுருக்காங்க அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருக்காங்க. 56,902 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. 56,902 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. அதாவது க்ரோத் பார்த்தீங்கன்னா 18% க்ரோத்து கண்டினியூஸாக 4 இயர்ஸ் வந்து இவங்க க்ரோத்தில் பயணிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டிசம்பர் இதை பார்த்தீங்கன்னா டிசம்பரில் 4,400 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க இவங்களோட ரீட்டைல் சேல்ஸு. அதே இது டிசம்பர் 2022 கம்பேர் பண்ணும்போது சேம் மந்த் டிசம்பர் 2022 கம்பேர் பண்ணும்போது 13% இயர் ஆன் இயர் க்ரோத் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட 25% ஆஃப் த சேல்ஸ் பார்த்தீங்கன்னா இவி மாடல் கார்ல தான் வந்திருக்கு. இவங்க வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் இவி சேல்ஸ் கார் பண்ணுறாங்க. அதாவது நம்ம இந்தியாவில் செகண்ட் லார்ஜஸ்ட் இவி சேல் பண்ணுறது இவி கார் சேல் பண்ணுறது இவங்க தான். ஸோ இவங்க கண்டுபிடிச்சதில் குறிப்பாட்டு இவி செக்மெண்ட்ஸில் எந்த கார்லாம் மக்கள்கிட்ட பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்குன்னா எம்ஜி இசட்எஸ் காமெட் இந்த டைப் கார்ஸ் எல்லாம் மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு கிடச்சிருக்கு. ஸோ இவி கார் இவங்களுக்கு நல்ல சேல்ஸ் ஆகுது இந்த மாடல் கார்ஸ்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹியூண்டாய் மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா 9% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது அவங்களோட டோட்டல் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 2023 மொத்தம் ஒரு வருஷம் ஃபுல்லாக அவங்க 7,65,786 வெஹிக்கிள்ஸ் விற்றுருக்காங்க. அதாவது 7,65,786 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க ஹியூண்டாய் மோட்டார்ஸ். இவங்க வந்து 2022 பார்த்தீங்கன்னா 7,811 வெஹிக்கிள்ஸ் தான் விற்றுருந்தாங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது 9% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது ஹியூண்டாய் மோட்டார்ஸில் வந்து அப்டேட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து இந்த கலண்டர் இயரில் இது வந்து ஹையஸ்ட் எவர் டொமஸ்டிக் சேல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை அச்சீவ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இவங்களோட எக்ஸ்போர்ட்டும் 10% க்ரோ ஆயிருக்கு. அதாவது 2023 1,63,675 வெஹிக்கிள்ஸ் வந்து அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதே 2022 பார்த்தீங்கன்னா அந்த வருஷத்தில் அவங்க 1,48,300 யூனிட்ஸாக எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது 10% அவங்களோட எக்ஸ்போர்ட்டும் குரோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஹியூண்டாய் மோட்டார்ஸ்ட்டை வந்து அப்டேட்டு. ஸோ இன்னைக்கு என்னதான் நீங்கள் அப்டேட்டு நான் சொன்ன மாதிரி இந்த நல்ல நியூஸ் தந்த மோட்டார் கம்பெனிக்கு அடி தான், கெட்ட நியூஸ் தந்த மோட்டார் கம்பெனிக்கு அடி தான். இன்னைக்கு மார்க்கெட்டில் எல்லா ஆட்டோ செக்மெண்ட் ஸ்டாக்குமே அடி தான் விழுந்துருந்துச்சு. ஸோ இது வந்து ஆட்டோ செக்மெண்ட்ஸில் வந்து எல்லா நியூஸையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் எல்ஐசியில் வந்து அப்டேட் பார்த்தீங்கன்னா எல்ஐசி வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸில் ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஏஷியன் பெயிண்ட்ஸில் அவங்க இதுக்கு முன்னாடி 4.995% வச்சுருந்தது இப்போ 5% ஆட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எல்ஐசி வந்து 48,652 ஷேர் வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸில் ஜனவரி 1 வாங்கியிருக்காங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு 3,394.55 அந்த ரேஞ்சில் வாங்கியிருக்காங்க ஏஷியன் பெயிண்ட்ஸில். இதோட டோட்டல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்கன்னா 16.5 கோடி. அதாவது 16.5 கோடிக்கு எல்ஐசி வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸில் வாங்கியிருக்காங்க ஸ்டாக்ஸு. 5% ஆட்டி இப்போ அவங்களோட ஸ்டேக் இருக்குது ஏஷியன் பெயிண்ட்ஸில். இது எல்ஐசியில் வந்து அப்டேட்டு. நம்மளோட கவர்மெண்ட்டு வந்து ஜிஎஸ்டி கலெக்ஷன் அப்டேட் கிடச்சிருக்கு. டிசம்பரில் 1.65 lakh crore வந்து ஜிஎஸ்டி கலெக்ஷன் ஆகிருக்குது. 10% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு கண்டினியூஸாக 10 months பார்த்தீங்கன்னா 1.5 lakh crore மேலே தான் இது ஜிஎஸ்டி கலெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் டு டிசம்பரில் மட்டும் 14,97,000 கோடி வந்து ஜிஎஸ்டி கலெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க 2023. ஏப்ரல்லேருந்து டிசம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 14,97,000 கோடி ஜிஎஸ்டி கலெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12% இயர் ஆன் இயர் க்ரோத் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அல்ட்ராடெக் சிமெண்ட்டை வந்து அப்டேட் பார்த்தீங்கன்னா அவங்களோட சேல்ஸ் வால்யூமை Q3யோட சேல்ஸ் வால்யூமை சொல்லியிருக்காங்க. 6% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 27.32 million tons சேல்ஸ் ஆயிருக்கு அப்படி சொல்லியிருக்காங்க. இது அல்ட்ராடெக் சிமெண்ட்ஸில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு டிசிஎஸ் மேலே ஒரு இஷ்யூ வந்திருக்கு. அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் லா டிபார்ட்மெண்ட்டுக்கிட்ட ஒரு கேஸ் பேருக்கு இவங்களுக்கு நோட்டீஸும் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. என்ன கேஸ்னா நாஸ்கன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எம்ப்ளாய்மெண்ட் செனட் இது வந்து ஒரு யூனியன் மாதிரி, அதாவது தொழிலாளர் சார்ந்த யூனியன் பிரச்சனை, அதாவது தொழிலாளர் சார்ந்த யூனியன், அதாவது தொழிலாளர் பிரச்சனை இவங்க தான் கவனிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து புனே பேஸ்ட் யூனியன் சொல்கிறாங்க. ஸோ டிசிஎஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட ஒரு 2000 எம்ப்ளாயிஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அவங்களோட அனுமதி இல்லாமல். நெக்ஸ்ட்டு அவங்கள்ட்ட எந்த இதுவுமே கேட்காம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அதில் 300 கம்ப்ளைண்ட் வர அவங்களுக்கு கிடச்சிருக்கு டிசிஎஸ் மேலே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுனால நாங்கள் வந்து வேலை செய்ய மாட்டோம் அப்படின்னு ஸ்ட்ரைக் பண்ணவங்களுக்கு சேலரியும் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் டிசிஎஸ் மேலே வந்ததுனால இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் லா டிபார்ட்மெண்ட் மகாராஷ்டிராவோட லேபர் டிபார்ட்மெண்ட் வந்து டிசிஎஸ்க்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இது டிசிஎஸ்ல வந்து ஒரு நெகட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு ஒன் ஆஃப் த பேங்கிங் செக்டர், அதாவது பிரைவேட் பேங்க் செக்டர் தனலட்சுமி பேங்க். இந்த பேங்க் வந்து என்னோட காலேஜ் ஃப்ரெண்டில் இருக்கும். ஸோ அப்போ நினைக்கும் போது இந்த ஒரு பேங்க் சின்ன பேங்க்கு இவங்க ஸ்டாக் மார்க்கெட்லாம் லிஸ்ட் ஆகியிருக்காங்களா அப்படின்னு எனக்கு வந்து சம் வீக்ஸுக்கு பிஃபோர் தான் தெரியும். ஸோ இந்த தனலட்சுமி பேங்க் வந்து அவங்களோட Q3 பிஸ்னஸ் அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ 11.5% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அவங்களோட டோட்டல் பிஸ்னஸ். 24,000
$624,657 கோடி அவங்களோட டோட்டல் பிஸ்னஸ் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்களோட டோட்டல் டெபாசிட்ஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது டெபாசிட் அக்டோபர் டு டிசம்பர் இந்த குவார்ட்டரில் அவங்களோட டெபாசிட் 14,310 கோடியாட்டு இருக்குது. 10.6% இயர் ஆன் இயர் க்ரோத் ஆயிருக்குது. நெக்ஸ்ட் அவங்களோட அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா 10,347 கோடி, அது 11.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணும்போது. அட்வான்சஸ் இவ்வளோ இதாக இருக்குது. அவங்களோட காசா, அதாவது கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, அது 4,459 கோடியாக இருக்குது. அது வந்து லாஸ்ட் இயர், அதாவது சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது 4,219 கோடியாட்டு இருந்தது. இப்போ அதை விட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த பேங்க் வந்து ப்ரீவியஸ் குவார்ட்டரில், இந்த டிசம்பர் குவார்ட்டருக்கு முந்தின குவார்ட்டரில் அவங்க எவ்வளோ பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த செப்டம்பர் குவார்ட்டரில் அவங்களோட டோட்டல் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா 10.27% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர். அவங்களோட டோட்டல் டெபாசிட் பார்த்தீங்கன்னா அந்த ஜூலை டு செப்டம்பர் குவார்ட்டரில் 12,748 கோடியாட்டு இருந்துச்சு. 8.17% இயர் ஆன் இயர் க்ரோத் கொடுத்துருக்காங்க. அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா 9,109 கோடி, 13.21% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர். அதாவது இயர் ஆன் இயர்னா சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணி பார்க்கணும். இதை நான் சொல்கிறது அவங்களோட ப்ரீவியஸ் குவார்ட்டர் ஜூலை டு செப்டம்பர் குவார்ட்டர். நெக்ஸ்ட்டு அந்த டைமில் இவங்களோட காசா வந்து 4,324 கோடியாக இருக்குது. அதே இது சேம் குவார்ட்டர் ஜூலை செப்டம்பர் குவார்ட்டர் 2022 இயரில் பார்த்தீங்கன்னா 4,219 கோடியாட்டு இருக்குது. ஸோ இவங்க லாஸ்ட் குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது லிட்டில் ஒரு இன்க்ரீஸ் ஆகிருக்கு இவங்களோட பிஸ்னஸில். குறிப்பாட்ட அவங்களோட டோட்டல் பிஸ்னஸ் இப்போ 11.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே இது ப்ரீவியஸ் குவார்ட்டரில் 10.27% இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. நியர்லி 1% இன்க்ரீஸ் ஆயிருக்காங்கன்னு சொல்லலாம் ரவுண்டாட்டு. ஸோ இந்த தனலட்சுமி பேங்க் வந்து அவங்களோட Q3 பிஸ்னஸ் அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹31.70 அந்த ரேஞ்சில் இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு இந்த பேங்க் ஸ்டாக்கு. ஸோ பி ரேஷியோ 7 இருக்குது. ஃபண்டமெண்டல் செக் பண்ணி செபி ரெஜிஸ்டர் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நான் இந்த பேங்க் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டில் இருக்கிறேன். ஸோ நான் வந்து இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலாக பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இது தனலட்சுமி பேங்க்கில் வந்து அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக மார்க்கெட் ரிலேட்டட் நியூஸ் பார்த்தோம். ஸோ நம்ம சேனலுக்கு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டாக கொடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.